அண்ணா உங்களோட ஃபோனை தாரீங்க. என்னதுக்கடா ஃபோன்? இல்லை நான் டியூஷன் வேலைக்கு முடிஞ்சேன்னா அதான் நேற்று வர்றதுக்கு அண்ணாவுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு. சரி இந்தா. ஏ முதலாளி கண்ட அவங்க கூட ஃபோனை தூக்கி கொடுக்காதீங்க. பிரச்சனை வந்தா உங்களை தான் பிடிப்பாங்க. அடே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா. அவனை பார்க்க அப்படி எரியுது. நான் பிரச்சனை தான் பார்த்துக்கிறேன். நீ வந்து வேலையை பேர் போ. ஏதோ நான் சொல்லிட்டேன். மிச்சம் உங்களை பார்த்து நான் ஒன்றும் செய்யலாது. இந்தாங்கண்ணா. என்னடா சொல்லிட்டியே? ஆமாண்ணா சொல்லிடுறேன். தேங்க்ஸா. சரியா. The next day. அண்ணா உனக்கு தான் கிடக்கண்டு இன்றைக்கு என்னாச்சுடா? அதில் என்னாண்டே டியூஷன் போட லேட் ஆகாமண்ணா அதான் அண்ணா கட்டி சொல்லி விடுறது தான். இந்த அப்படி. தேங்க்ஸ் அண்ணா. ஏ திரும்பவும் சொல்றேன். உன்னே உண்ட வெளியே பேன்னு சொன்னான். நீங்க எல்லாம் பட்டா வந்துருந்தீங்க. இன்னும் செய்யுங்க. இந்தாங்கண்ணா. சரியா ஓகேடா. சரி நான் வாரம் போயிட்டேன். The next day. சொல்லுங்க என்ன வேணும்? இல்லைண்ணா இதில் கொஞ்சம் நிக்கட்டு. இல்லை பிரச்சனை இல்லைங்க அதில். சரியா அண்ணா என்னாச்சு பிரச்சனையா? இல்லைண்ணா பக்கத்து டியூஷன்ல தங்கச்சி படிக்குது. டியூஷன் முடிஞ்சு வீட்டை வர மெசேஜ் வருது. செல்ல குட்டி வீட்டை போயிட்டியோ. சரி விட்டா விட்டேன். சரிக்கோ அப்புறம் நேற்று வருது மெசேஜ். லேட்டாக வராது டியூஷன் முடிஞ்சு. நேற்று வருது. நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வா. இன்றைக்கு டியூஷன் லேட்டாக போக மாட்டேன். அதான் நான் டியூஷன் அனுப்ப இல்லை. நான் வந்து நிற்கிறேன் பிடிக்கிறது. ஆமாண்ணா அவங்க இப்படித்தான் இப்போத்த படி சரியான மோசம். பொம்பளை பிள்ளைங்க படிக்க வர்றாங்களே இல்லை. உங்களை பிடிச்சி கட்டி வைக்கணும். அதான் நான் வந்தேன். அப்புறம் அவரை கையெல்லாம் பிடிக்க வர மாட்டேன். A few moments later. டியூஷன் போட்டு மெசேஜ் காணே இல்லை. வந்துருக்கணும் மெசேஜ். அண்ணா நீங்க நிக்கிறத பார்த்துட்டு நைஸா மெசேஜ் பண்ணா போட்டா போல இது. எனக்கு ஃபோன் நிப்பாங்க பிடிக்கலாங்களே. கோல் போ. என்ன கேட்ற ஃபோன் நிக்கிறது? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. நீங்களும் அதில் பார்த்த நீ இந்த பையனுக்கு என்ன வேலை செய்யறாங்க?